கணபதியே புத்தி நாயகனே புத்தி நாயகனே புத்தி நாயகனே என்னையாவே முருக சரஸ்வதியே வீரந்தே கனகம் வீரந்தே யாவே கணபதியே முன்னடவா என்னையாவே கணபதியே முன்னடவா என்னையாவே நல்லோசை தருமையா கூட துணை இருந்து என்னையாவே கொண்டடைக்க வேணுமையா பிள்ளையம்மா வெள்ளச்சாமி மதுரையிலே பாட்டு போடி பிள்ளையம்மா வெள்ளச்சாமி சிதக்குடன் காண்படிக்க பிள்ளையம்மா வெள்ளச்சாமி மதுரையிலே பாட்டு போடி பிள்ளையம்மா வெள்ளச்சாமி சிதக்குடன் காண்படிக்க நாடு கூடி நடத்துமையா நாடகத்தே நாடு கூடியிருந்து யாரையாவே நடத்த வேணும் நாடகத்தே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே நிதி வேண்டும் வேலைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் வேலைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் மனம் உள்ளவன் குணம் உள்ளவன் மனசு சுக வேண்டும் தனம் உள்ளவன் அதில் பாதியை பிறருக்கு தர வேண்டும் ஆரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோறிட்டு ஆரெங்கும்
ஊரெங்கும் நீர் விட்டு ஊரெங்கும் சோரிட்டு பாருக்குள் வளம் காண அருள் வேண்டுமே இந்த பாருக்குள் வளம் காண அருள் வேண்டுமே உலகங்கள் யாவும் உன் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே மாளிகை வர வேண்டும் பஞ்சமில்லதை இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடு வந்தவன் பாட்டாளி அவள் மாளிகை வர வேண்டும் பஞ்சமில்லதை இல்லா வாழ்வை பாரதம் பெற வேண்டும் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள் நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே உலகங்கள் யாவும் உள் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே உன்னன் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் உலகங்கள் யாவும் உள் அரசாங்கமே ஒவ்வொன்று நீ செய்யும் அதிகாரமே உந்தன் அதிகாரமே முருகா உள் அருள் வேண்டுமே உன் அருள் வேண்டுமே திருவருள் வேண்டுமே கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனங்களிலே இசைந்திருக்கும் மாகாளி கசிந்துருகும் மனங்களிலே இசைந்திருக்கும் மாகாளி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மனங்களிலே இசைந்திருக்கும் மாகாளி கசிந்துருகும் மனங்களிலே இசைந்திருக்கும் மாகாளி வேர்காட்டில் வீட்டிருப்பார் வீரமகள் திரிசூலி வேர்காட்டில் வீட்டிருப்பார் வீரமகள் திரிசூலி வேண்டு வரும் தான் பணிந்தான் சுகுமாரி கல் கொடுக்கும் சுகுமாரி கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசிந்துருகும் மரங்களிலே இசைந்திருக்கும் மாகாளி தஞ்சம் என்றால் தஞ்சை நகர் சரணம் என்றால் சமயபுரம் தஞ்சம் என்றால் தஞ்சை நகர் சரணம் என்றால் சமயபுரம் கல் கொடுக்கும் கள்ளபுரம் காத்திடுவாய் மாகாளி காத்திடுவாய் மாகாளி பிடிலே முத்தி தரும் தேவி என்றால் வாழ்வு தரும் திருப்பினிலே முத்தி தரும் தேவி என்றால் வாழ்வு தரும் நெருங்காத மேனி எல்லாம் நெருப்பாக கொதித்து விடும் நெருப்பாக கொதித்து விடும் கருவாகும் உயிர்கள்லாம் கருணை மாறி கருமாறி கசுகுருகும் மனங்களிலே இசைந்திருக்கும் மாகாளி வேண்டி நின்றால் விடைகளைவான் வேப்பிலகி கூலி தருவான்
கன்னியாகுமாரி அருள் கொடுக்கும் அருள்மாரி கருவாகும் உயிர்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கசுத்துருகும் மனங்களிலே இசைத்திருக்கும் மாகாளி கசுத்துருகும் மனங்களிலே இசைத்திருக்கும் மாகாளி. விழாவினை ஏற்பாடு செய்த ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் விழா கமிட்டியாளர்கள், ஊர் பொதுமக்கள், மகளிரணி, இளைஞரணி அத்தனை உள்ளங்களுக்கும், இங்கே வருகை தந்துள்ள ஊர் பொதுமக்கள், சுற்றுவட்டார நாடக ரசிகர் பெருமக்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்களது நாடக அமைப்பாளர் மன, எங்களுக்கு பொறுப்பாளர் மன, ஏழுமலையனார் ஒரு கலைக்குழு சார்பாக நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சலோமியா சலோமியா சுட்ட கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா சுண்ட கஞ்சி சோறுடா சுடும்ப கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா பரப்பொடி முகமோ கெழுத்தி மீன் மனமோ சென்னா துணி விரலோனத்திலே மீன் கண்ணோ காரப்பொடி முகமோ கெழுத்தி மீன் மனமோ சென்னா துணி அவ விளாங்கிடா கையில் சிக்காதிடாக வரக்கவ சமவாளிடா அவ விளாங்கிடா கையில் சிக்காதிடாக வரக்கவ சமவாளிடா அங்கூடி அவ ஒன்னேடி ரொம்ப செல்வாசு அந்த கடலை கேளு அலைகளை சொல்லும் கண்ணிய கேளு போது அலைகளை சொல்லும். சலோமியா சலோமியா கிழிஞ்சல் சீப்புக்காரி சங்கை கழுத்துக்காரி இரவில் விளக்கு ஏற்றுவோம் லைட் ஹவுஸ் கண்டுக்காரி கிழிஞ்சல் சிரிப்புக்காரி சங்கை கழுத்துக்காரி இரவில் விளக்கு ஏற்றுவோம் லைட் ஹவுஸ் கண்டுக்காரி அவசுராங்கனி படுமச்ச கனி கொங்கு பத்திக்கிட்டு போகாதுடா அவசுராங்கனி படுமச்ச கனி கொங்கு பத்திக்கிட்டு போகாதுடா அங்கோடி அவதுண்டு புட்டா அது உன் சாட்சி மீன் குழம்ப போனே படத்து கொண்டு கட்டு மரத்த போல உட சமக்கு சலோமியா சலோமியா சுட்ல கஞ்சி சோறுடா சுடும்பு கருவாடுடா வாழ மீன் காலுடா வர ஸ்டைல பாருடா. சலோமியா சலோமியா
ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களுடைய மனமே மாநகரை ஆளக்கூடிய விஎஸ்கே யூடியூப் சேனல் சுந்தரண்ணா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக இசைக்குழு சார்பாக நன்றி நன்றி வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். உள்நாடு மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் நேரலையாக ஒளிபரப்பக்கூடிய எங்களுடைய யூடியூப் சேனல் விஎஸ்கே யூடியூப் சேனல் அன்புள்ளத்தார் சுந்தரண்ணாருக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் ஒரு நன்றி. இங்கு சிறந்த முறையிலே ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளி அமைப்பு எங்களுடைய பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளருக்கு நன்றி 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 கலந்த வணக்கம். பாப்புனே வர போறாரு. அப்படியே தூங்குறல எழுப்பி கொடுக்க. அடே எழுப்பி கொடுக்கவா. அப்படியே வந்துட்டே கோமாளி கோமாளி புருஷனை அப்படியே அப்படிலாம் வைப்பேன். புருஷன் எல்லாமே அதாவது பிள்ளை வைக்குது. அதுக்கு என்ன யாரடா ஏமாத்த பாக்குற? சின்ன பிள்ளைகளா? ஏன் நீங்க ஆம்பளை மாதிரி கோபப்படுறிய? என்னது ஆம்பளை மாதிரி ஏன் கோபப்படுறியது? யார கேட்ட? நீங்க ஆம்பளைதான். சரி. பிரிஷன் இல்லாம இல்ல புருஷன் இல்லாம 3 காசு முண்டே பிரிஷன் எங்க போட்டு அடிக்குது? புருஷன் எல்லாமே அப்படியே அப்படியே வைக்க முடியும். வரலாட்டி அப்படியே அப்படியே பாப்பா. பிள்ளை எப்படி பெக்கபா? எப்படி பெக்கறதோ இருக்கட்டும். இது என்னடா அது? வீரப்பூர் படுகலை மாதிரியே இருக்குது. என்னடா இங்கிட்ட ஆந்திர பிரதேசம், இங்கிட்ட மத்திய பிரதேசம், நடுவுல இது ஒரு குத்திர பிரதேசம், நடுவுல லைட்டு கம்பு பக்கத்துல ஒரு அம்புட்டு சொட்ட பிரதேசமா இருக்குதுடா. அதான் இமேச்சல். ஏமா இப்படி வேண்டுதல அங்கிட்ட கிட்ட பிரிஞ்சு உட்காரணும்னு அந்தந்த தெருவாளுக்கு அங்கிட்ட உட்காரணும்னு வேண்டுதலாம்? அப்படியா? எங்கடா இருந்த ஆளை எங்கிட்டா பிடிச்சி? அப்பா விராலிமலை கள்ளப்பருப்பா. விராலிமலையில தான் கள்ளப்பருப்பா. வேற எங்கேயும் வைக்க மாட்டாங்களா? போய் உட்கார 3 காசு முண்டை. நீ வந்தற நடுக்கூர் ஜாமத்துல மகாமுனி மாதிரி எங்க போனாலும் உசுரை போட்டு வாங்குறதுக்கு. போ. நீ என்னத்த 10 பாக்கெட்டை கொண்டாருவ, 10 பாக்கெட் வைக்கிறதுக்குள்ள என் பொழப்ப நேரம் அடிச்சிருவேன். ஆமா. ஓய் நம்ம அழுக 30 பேர் உட்காந்துருக்காங்களா? வீட்டுல இருந்து வீட்டுக்காரம்மா ஆத்தாடி நான் உன்னை பேசக்கூடாது இன்னைக்கு. ஆமா, அப்புறம் கள்ளப்பருப்பு வியாபாரம் கெட்டு போயிடும். குடிக்கிற கஞ்சில மண்ணு வந்த மாதிரி ஆயிரும். அதனால நீங்க தவறா நினைக்க கூடாது. ஒண்ணு இல்ல, ஒரு ஆணும் பெண்ணுக்கும் கல்யாணம் நடக்குது. ஆமா, கல்யாணம் நடந்தோன்னா ஒரு ஆம்பளை பாத்தீங்கன்னா அவனுக்கு கல்யாணம் பண்ண புதுசுல விஷா வந்துருது வெளிநாட்டுக்கு. சரி, ஏன் யாராச்சும் சொல்லிட்டு என் மட்டும் அடிக்கணும் ஐடியா போடுறதுக்கா? என்ன மச்சான் விடுங்க மச்சான், உன்னை கையெடுத்து கும்புறேன். அதால் தான் இப்படி போறேன்.
அதனால தான் பாத்தீங்கன்னா சரி எதை சொன்னேனே மறந்து வச்சிடான். இந்த விசா கிடைக்குது. விசா கிடைக்குது. கல்யாணம் ஆகி 3 நாள்லயே அங்கிட்ட ஒரு வாரத்துல விசா வந்துருது. ஆமா ஆமா. புருஷன்காரன் பாத்தீங்கன்னா அந்த ஒரு வாரம் தான் வீட்டுல இருந்திருப்பேன். வீட்டுல இருந்திருப்பேன். அந்த ஒரு வாரத்துல அவன் புலங்காமையா இருப்பேன். ஆமா ஆமா. கஞ்சி தண்ணியை புலங்காமையா இருப்பேன், புலங்கிருப்பேன். ஆமா. அவனுக்கு எத்தனை நாள் காஞ்சி கிடப்பேன். சரி. ஆஹா வந்தது கிடைச்சிருச்சுன்னா மல்கோவா மாம்பழம்னு முட்டை விளாசி இருப்பேன். சரி. விளாசி முடிச்சுன்னா என்ன அவன் விசா கிடைச்சோன்னு வெளிநாட்டுக்கு போகணுமே, குடும்பத்தை பார்க்கணுமே, சம்பாதிக்கணுமே. ஆமா ஆமா. கடனை கூட கல்யாணத்துக்கு வாங்கின கடனை கட்டணுமா? கட்டணும்ல. அதனால வேணா டக்குனு கிளம்பி போயிருயா வெளிநாட்டுக்கு. சரி. வெளிநாட்டுக்கு போய் அந்த பாத்தீங்கன்னா 1 மாசம் 2 மாசம் அப்படி 1 வருஷம் அப்படியே 2 வருஷம் ஆயிரும். இந்த பிள்ளை இங்க பாரு கட்டணம் உண்டட்டு என்ன ஒண்ணு இங்க மாசமா இருந்து பிள்ளை அப்படியே பறந்து வெளியே வரும். பிள்ளை வந்தவன பிள்ளை பாத்தீங்கன்னா அப்பேக்கார மாதிரியே இருக்காது. சரி. சோடா பாட்டில் மாதிரியே இருக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லாம் ஏக்கம். ஏக்கம் இல்ல. ஆமா ஏக்கம் இருக்கலாம், சத்து இருக்கலாம், புரிஞ்ச இல்ல. ஆமா ஆமா. அப்படி பிள்ளை பிறந்தோட இங்க இருந்து பிள்ளைக்கு ஹாய்னு அங்க அனுப்பிச்சுடுவா. யார் அப்பனுக்கு வீடியோ கால்ல பண்ணி காட்டுவாங்க. சரி. இங்க வரங்க அப்பே போய் ஒளிச்சாச்சு. ஒரு வாரம் தான் தங்கிருந்தேன், அவனை பாம்புடுங்க. உங்க அப்பே முகரைய பாரு. ஐயோ அதுலயும் ஒரு கிளவி 2-3 கிளவி இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? என்னது? இந்த குழந்தை பிறந்த அன்னைக்கு குழந்தை பிறக்குதுல ஆஸ்பத்திரியில போனவனே இந்த பார்க்க போறதுக்கு ஒரு 4-5 பேர் போவாங்க. சரி. அதுல பாத்தீங்கன்னா பிள்ளை போய் குழந்தைய பார்த்தமா போனோமா, பிள்ளையில பார்த்தமா வந்தமான் இருக்கு. அதுல இந்த கிளவி அதான் பழமொழி அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்கல்ல. என்னன்னு? 2 கிளவி சேர்ந்தா சரி இல்ல 2 பொம்பளை சேர்ந்தா ஒரு குடும்பம் குளோஸ். சரி. 4 கிளவி சேர்ந்தா எப்பேற்பட்ட ஊரா இருந்தாலும் குளோஸ். அது மாதிரி இந்த பொம்பளைய போனோன்னு என்ன பண்ணானு பிள்ளைய பார்த்தமா கையில ஒரு 100 ரூபாய் பணத்தை கொடுத்தாம பேசாம இவங்க வந்த போனோன்னே கொஞ்சம் பாக்கணும் பிள்ளைய. ஐயோ என் தங்கம், ஐயோ ஆத்தாடி அப்படியே சித்தப்பே மாதிரியே இருக்கிறேன். சித்தப்பே மாதிரியே இருக்கிறேன். அங்க அப்பனுக்கு அடியில வேகம் தீயா எரியும். என்னடா 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி நம்ம பிள்ளை பெத்தா வர்றவளுக்கு ஒரு சித்தப்பே மாதிரியே இருக்கிறேங்கிறாள். இந்த காலத்து முட்டை இதுல என்ன ஆகுறது? புருஷனை அங்க விட்டு இங்க பிள்ளை பெத்தா இதுதான் கெதியாகும். சரி. அதனால தான் புருஷனை இல்லாம பிள்ளை குட்டி பெத்துக்கிறத சொல்ல வந்தேன். அப்படியா? நீங்க தவறா நீங்க ஒவ்வொன்றுக்கு கேட்டீங்கன்னா விடிஞ்சு வருமாட விளக்கம். சரி. புருஷனை இல்லாம பிள்ளை குட்டி பெத்துக்கிட்டேன். புருஷனை கட்டிக்கிட்டு பிள்ளை குட்டி பெத்தெடுத்தா புண்ணிய வதிகளுக்கு வணக்கமே. நமஸ்தே. நம்ம குஸ்கா பிரியாணி ஆப்பாயில் குழுமுட்டை எல்லாம் சாப்பிட்டாச்சு. அருமையான சாப்பாடு. இன்னைக்கு ஆட்டு முட்டையில இருந்து கோழி கொட்டை வரைக்கும் போட்டிருக்காங்க. உனக்கு மட்டும் எங்கடா போட்டாங்க? எனக்கு உள்ள கூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள போட்டாங்க. அடி உதையா? ஐயோ ஐயோ அம்மான கத்துற சவுண்ட் கேட்டுச்சு. சரி கிடையாது. சாப்பாடுன்னா அருமையான சாப்பாடு. என்ன பெத்த ஆயா உருளைக்கிழங்கு நான் போகும்போது அடுப்புல வச்சு கிண்டுச்சு வர்றேன். என்ன பெத்த ஆயா தேனடதான் இன்னைக்கு உருளைக்கிழங்கு கூட்டு நான் சாப்பிட்டேன் பாரு. சாப்பிட்டுட்டு பாவன் டிரைவர், நம்ம வண்டி டிரைவர் குஷா போட்டு தள்ளுறான். உள்ள போய் அதோட வண்டியை விட்டு பாதி விட்டான் பாரு. இப்ப வாரு ஸ்ரீரக மகாமணி படுத்து கிடக்குறத வண்டி எங்கடா சொட்ட கிடக்கணும் தூக்கி கொண்டு போய் படுத்து பல்லாக்க படுத்து கொட்டியது. அருமையான ஒரு சாப்பாடு. உண்மையுமே அந்த சாப்பாடு சாப்பிட நம்ம கொடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு அன்னதானம் போட்டிருந்தாலும் சரி, அதே மாதிரி வீட்டுல உண்மையுமே ஒரு அரிசியோட போட்டாங்க. ஆமா உண்மையுமே பெரிய உண்மையுமே ஒரு சுட போட்டால அது பத்தலையா? அதே பெரிய ஒவ்வொரு ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த சுடுதண்ணில சோற போட்டு எடுத்துட்டு வந்து போடுவாங்க. தின்னு விட்டு ஆரம்பிக்கிறான்னு. ஆனா அது மாதிரி இல்ல, நமக்கு போனமே சுட வடிச்சு பாவம். ஆமா பெட்டிக்காரு விரல எல்லாம் சுட்டு பிடிச்சோம். ஆமா 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 பாவம் அவசரத்தை அள்ளி திங்கிறது முண்டை சுடு சோத்துல கைய வச்சுட்டேன். பசி கறக்கத்திலேயே. சரி. அதனால 3 நாள் சாப்பிடாம இருந்திருப்பாங்க போல. எப்படா ஊர் சோறதுக்கெல்லாம் முடிய கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கு பக்கத்துல எல்லா ஊருக்கும் 9 மணிக்கு தான் மேல. நாங்க ஊரு சோத்த திக்கிறேன். நீ யார் வீட்டு சோத்த தின்ன? நாடகம் வைக்கிற சோத்த. அப்படியா? சரி அத சத்த வாங்கிடுவேன். எல்லா ஊருக்கும் 9 மணிக்கு மேல தான்டா ஊருக்கு போவாங்க. சரி. கருப்பையா பாட்டி ஐயோ 9:30க்கு தான் வருவாங்க அப்படிம்பாங்க. ஆனா இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு என்னடா ஆச்சரியமா 8:30க்கெல்லாம் ஊருக்கு வந்துட்டாங்க. சீரெல்லாம் கட்டி பிடிச்சிட்டாங்க. ஆமா அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உண்மையுமே ஒரு மனுஷன் உழைக்கிறதே அந்த ஒரு வயிற்றுக்காண்டிதான். ஆமா ஆமா அது அன்போட பரிமாறி அன்பு குடும்பத்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஒரு மனுஷன் வாழ்றது கொஞ்ச காலம். ஆமா அந்த கொஞ்ச காலத்துல இருக்கிற சந்தோஷமா நல்லது கெட்டதை வாங்கி சாப்பிட்டு போனோம்னா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு. நம்ம உடல்நிலையும் ஆரோக்கியமா இருக்கும். ஆமா ஆமா கண்டது கிடையாது மேயாம. சரி மேய்ஞ்சு விட்டாங்க வாரு
அது மாதிரி கிடக்காம நல்ல வீட்டுல சமைச்ச சாப்பாடா இருந்தாலும் சரி, ஆமா கம்மங்கூழா இருந்தாலும் சரி, கம்பங்குளா இருந்தாலும் சரி, புளிச்ச கஞ்சியா இருந்தாலும் சரி, சரி. சாப்பிட்டு இருந்தோம்னா உடம்புக்கு ஆரோக்கியம் ஆரோக்கியம். ஆரோக்கியம். அதை பத்தி அப்புறம் பேசுங்கிற காரணத்தினாலே ஆமா. விநாயகர் வணங்கி விட்டு வணங்கி விட்டு பின் சொல்லும் சொல்லிக் கொண்டோடு ஆமா. பேரன்பு கொண்ட பிறகுகளை பிரபத்தி மரியாதைக்குரிய நாடகல ரசிக பெருமக்களே, காலையில் காடு சென்று மாலையில் விடு திரும்பும் மண்ணை பொன்னாக்கும் மாபெரும் விவசாய பாட்டாளி பெருமக்களே, கண்ணியை கட்டுப்பட சொல்லக்கூடிய இயற்கை காவல்துறை ஏவலுக்கும் இவரை சேர்ந்த முக்கியஸ்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இந்நாடகத்திலே ஏற்பாடு செய்து கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் சார்பம் எங்களது நாடக அமைப்பாளருமான மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமையண்ணா ஏழுமலை அண்ணா அவர்கள் கலைக்கும் சார்பாக மற்றும் எங்களது பிபிகே வெங்கை கருப்பையா அவர் கலைக்கும் சார்பாக மாறுதான் நன்றி நன்றி நன்றி. வணக்கம் 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 வணக்கம். ஒரு நாடக சிறப்பா இருக்குன்னா ஒளிபெருக்கி சிறப்பா இருக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் பேர் வாங்கின ஒளிபெருக்கி. அருமையான ஒரு மனசுக்கு நேர்வான எங்களது அருமையண்ணா சிறந்த முறையில் ஸ்ரீ பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ் இருப்பிடம் கொடும்பாலூர் சத்திரம். ஆனா ஜாம எவ்வளவு இருக்கு அதோட பெரிய பிரச்சனை தெரியுமா? அதோட பெரிய விஷயம் உட்கார்ந்துருக்க ஆபரேட்டர் ரொம்ப சிறப்பா இருக்கணும். கண்டிப்பா. நம்மளால பத்தியா ஆமாமா என்ன வேணாலும் பண்ணுங்கடா, உக்க பக்கம் நான் அசிர மாட்டேன்டா, சிரிக்க மாட்டேன்டா, சிரிப்பாரு சிரிப்பாரு சிரிப்பாரு. அதெல்லாம் நம்ம வந்துட்டு சிரிப்பாரு. ஏன்னா சிரிப்பு இல்லைன்னே சிரிச்சுட்டேன். ஆமா முடிஞ்சு போச்சு. காலைல 5000 காசு முடிஞ்சு போச்சு. சரி. அதனால சிறந்த முறையில் ஏன்னா ஒரு ஆபரேட்டர் சிறப்பா இருக்கணும். நம்ம ஏத்துப்போம். ஆமா கொடும்பாலூர் பக்கத்துல இருந்து வீட்டுல கொண்டு ஏத்தி வச்சுட்டாருன்னா என்ன பண்ணுவேன் காலையில சோத்துக்கு நீ என்ன பண்ணுவேன்? சுப்பிரமணிய வீட்டுக்கு தான் போகணும். அவங்க வீட்டுக்கு போன நேரம் அருமையான ஒரு ஒளிபெருக்கி அன்பு நபர்களுக்கு மனமார்ந்த நன்றி நடிக்க தெரிவித்துக் கொண்டோடு வினாபிரமண வணங்கி விட்டு பின் கைக்கு சொல்லிக்கோளோ. ஹலோ போராணை கண்டை பூமையால் திருமகனை போராணை கண்பகத்தை பேடினான். பாராத புத்தி வரும் புத்திர தம்பத்து வரும் சக்தி தரும் புக்தி தரும் துணையாலே சுகம் கூடும் தொடங்கு, அது துணையாலே சுகம் கூடும் தொடங்கு, பிள்ளையார் சொல்லி போட்டு செயலும் தொடங்கு. அழியாத பெருசெல்வம் அவனே, பிள்ளையானந்த கூட்டணி மகனே, பிள்ளையானந்த கூட்டணி மகனே, பிள்ளையார் சொல்லி போட்டு செயலும் தொடங்கு, அதன் துணையாலை சுகம் கூடும் தொடங்கு, அதன் துணையாலை சுகம் கூடும் தொடங்கு. பள்ளியின்றி வேலன பண்டிகைத்தான் குலவள்ளி அவள் கை பிடிக்க நினைத்தான். பள்ளியின்றி வேலன பண்டிகைத்தான் குலவள்ளி அவள் கை பிடிக்க துடித்தான். மறந்துவிட்ட அண்ணனையை நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையை நினைத்தான், மறந்துவிட்ட அண்ணனையை நினைத்தான். ஒரு கணக்கினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான், வரும் கணக்கினிலே மகிழ்ச்சியிலே திகைத்தான். பிள்ளையார் சொல்லி ஓட்டி செயலது தொடங்கு, அவன் துணையாலை சுகம் கூடும் தொடங்கு, அவன் துணையாலை சுகம் கூடும் தொடங்கு. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. கேட்டதெல்லாம் கொடுக்க வரும் பிள்ளை, அவன் கீர்த்தி சொல்ல வார்த்தைகளே இல்லை இல்லை இல்லை. ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும், ஆட்டம் என்ன பாட்டம் என்ன அனைத்தும், அவன் ஆட்டமின்றி எவ்வாறு நடக்கும்? கணேசன் ஆட்டமின்றி
இன்றி எவ்வாறு நடக்கும் பிள்ளையார் சுழி போட்டு செயலதுவும் தொடங்கு அவன் துணையாலை சுகம் கூடும் தொடங்கு அவன் துணையாலை சுகம் கூடும் தொடங்கு நம்பிக்கை கொடுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மறுதுணையாவே அருளெங்கு நம்பிக்கை கொடுக்கும் மருத்துவர் யாவும் அருள் இன்று தடுக்கும் அங்கேதம் ஒரு மாதம் எடுக்கும் அவன் அசைந்து வர அருள்மணிகள் சொல்லிக்கும் கணேசன் அசைந்து வர அருள்மணிகள் சொல்லிக்கும் பிள்ளையா சுழி போட்டு செயலது தொடங்கு துணையாலே சுபம் கூடும் தொடங்கு துணையாலே சுபம் கூடும் தொடங்கு பிள்ளையா சுழி போட்டு செயலது தொடங்கு சுழி போட்டு செயலது தொடங்கு அன்பன் அவர்கள் கீழே தொட்டியை விட்டி ஒரு பேர் தானே கீழே தொட்டியை விட்டி தானே விநாயகர் கோவில் பூசாரி அண்ணா கணேசன் அவர்கள் இவ்வாடலை பாராட்டிய மற்றும் எனக்காக ரூபாய் 50 செல்வங்களை கொடுத்து கௌரவப்படுத்தினார்கள் அன்பை கொடுத்து கௌரவப்படுத்திய அன்பன் அவர்களுக்கு நன்றி நடிகா வணக்கம் வணக்கம் அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள் தேர்ந்தெடுத்தால் இது மாதிரி கிடைக்குமா அம்புட்டி எல்லாம் பொறுக்கி எல்லாம் போட்டு வச்சிருக்கேன் நீங்க ஏன் தவறா நிக்க நீ என்ன கோயில்ல கடை வாடா நீ வண்டியில காலையில வாடா உடனே ஏன கோபப்படுறிய உரிச்சு உப்பு தடவி போடுறேன் நீங்க கோவப்படக்கூடாது நீங்களே யார் ஆம்பளைய கோவப்படலாமா அவர் என்ன அவர் வயசுல பொறுக்கிங்கிற யாரை பார்த்து பொறுக்கி அவர் என்ன பார்த்தா போஸ்டாண்ட் பொறுக்கின்னு நினைச்சியாடா அவர் என்ன பொம்பளை பொறுக்கி சொன்னா பாடத்துல கிடைக்கல உண்மையை சொல்றோம் நாங்க உண்மையெல்லாம் சொல்ல கிடையாது ஒன்னே சொல்ல கிடையாதுப்பா நான் சொல்றது என்னன்னா ஒவ்வொரு சங்கத்துல இருந்து தேர்ந்தெடுத்து பொறுக்கி எடுத்து போட்டிருக்காங்க அதனால நீங்க பொறுக்கி ஆயிருவீல அப்படி தெளிவா சொல்லு ஏன் தப்பு செஞ்ச மனுஷதான் குருன்னு குருத்தம் நீ பாட்டுக்கு பொறிக்கணும்னு அவரு நினைப்பாங்க தப்பு செஞ்சீங்களா பொம்பளையில பாத்தீங்களா இல்ல அப்புறம் ஏன் உறுத்துது கோபப்படுற பெண்களை கண்டா கண்களை மூடும் சங்கடாங்கலாம் நீங்க அப்படி முடியடா அந்த பொம்பளைய கண்ணை மூடிட்டு போயிருவிய தம்பி உன் கண்ணை தாண்டா மூடுவான் எங்க கண்ணை மூடுவான்னு சொன்னா 4 பேரு வாடகையே ஆகாது ஆனா உங்களுக்கு தாண்டா கொக்க பஸ் விராலிமலை பஸ் ஸ்டாண்ட்ல 4 பேத்துக்கு சிலை கட்டுறோம் சிலை கட்டுறியா நம்ம நீங்க நல்லவங்கன்னு பேரு கீழே எழுதி சரி உங்களுக்கு சிலை வைக்கிறோம் நாங்கெல்லாம் வந்து அப்படியே என்ன தெரியுமா மிளகாய் அப்பி அரைச்சு அந்த சிலையை உங்க முகரெல்லாம் அப்பிட்டு போயிடுறோம் சரி ஏன்னா அந்த அளவுக்கு எரியுதுடா உனக்கு அப்புறம் ஏன்னா ஏன் அதை சொல்றேன் நீங்க தாய் தந்தை மாதிரி எங்களுக்கு தகப்பே மாதிரி சரி ஏன்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறது அருமையான ஒரு ஒளிபெருக்கியா இருந்தாலும் அடுத்த தாய் தப்பேன் உண்மையுமே நீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்ததுல ஆமா அருமையான ஒரு இசைக்கலைஞர்கள் போனிங்க தானே இருக்கு ஆமா பாத்துக்கோ ஒன்றும் பிரச்சனை உங்களை சொல்ல கிடையாது நான் தப்பா குறை சொல்லலை ஏன்னா இந்த மாதிரி இருந்தா ஏன்னா ஒவ்வொரு பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்காரு மூஞ்சில எருமச்சாணி அப்பட மாதிரி உட்காந்துருப்பேன் எப்படி அப்பா அந்த அளவுக்கு உட்காந்துருப்பேன் சரி ஆனா இன்னைக்கு நீங்க அப்படியா இருக்கிறீங்க ஐயோ அப்படி கலகலன்னு அப்படி முத்து மாதிரி சிரிச்ச மணிக்கிட்டு உட்காந்துருக்கிறீங்க விடிய வரைக்கும் அந்த டொலுக்கிட்ட பண்ண விட மாட்டேன் நீங்க ஆமா விட மாட்டேன் சரி ஏன்னா யார வேணாலும் நம்பிடலாம் ஆனா பெருசா நம்ப முடியாது இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன சொல்லிருக்கா அந்த காலத்துல என்ன சொல்லிருக்கா நரைக்கத்தான் என்ன ஒண்ணும் விரைக்குமா அது யாரா உள்ள ஒரு சவுண்ட் அது மட்டும் தெரியுது எல்லாத்துக்கும் நரைக்க என்ன விரைக்கும் டேய் நரம்புடா அதைத்தான் சொல்றேன் ஏன்னா உடம்பு சுருங்க நரம்பு இழுத்து புடிச்சு விரைச்சு நிக்குமா வயசு ஆக அதை இப்ப எல்லாம் எப்படி தெரியுமா நினைச்சுக்கிட்டாங்க நரைக்க விரைக்கும்னு இவங்க வேற அர்த்தத்தை நினைச்சுக்கிட்டாங்க இந்த தலைமுடிய அது நரைக்க வேற மாதிரி நினைச்சுக்கிட்டாங்க நரம்பு வயசாக விரைச்சு இழுத்து பிடிக்குமா அதை தெரியாம முன்னே ஒவ்வொருத்தையும் வேற மாதிரி ஆகா கிழவை நல்ல கிளைக்க போடு வெளுக்கும் போல இருக்கும் போடா அப்படின்னு கிழவன் போட நினைச்சுக்கிட்டு இருக்காரு அது கிடையாது சுருண்டு போய் கிடக்கும் நரம்பு சுருண்டு போய் விரைச்சுக்கிட்டு நிக்குமா அதுக்கு பேர் தான் நரைக்க விரைக்கும்னாங்க ஆமா முடி நரைக்க நரம்பு வெடைச்சுக்கும் ஆமா அது உண்மையுமே அது ஒரு விஷயம் தான் ஆனா இப்ப அந்த காலத்து மனிதர்கள்ட்ட கூட பேசிடலாம் ஆனா இப்போ உள்ள சின்ன பிள்ளைகள்ட்ட பேச முடியாது என்ன காரணம் ஒரு காரணமும் கிடையாது இந்த அப்ப நல்லாத்தான் உட்காந்துருந்தாங்க ஊதுறான் பாத்தியா இந்த வார ஆள் 2 ஊட்டியாண்டே பொருடா டேய் மொட்டை ஒரு பொழப்ப கெடுத்து விட்டுறா இந்த எந்திரிச்சு உட்காரு குடும்ப கட்டுப்பாடு பண்ண மாதிரி படுத்து கிடக்குறாங்க வார் எந்திரிக்க டேய் என்னடா தம்பி இது யாரு பாட்டே ஏன்டா என்ன புள்ள பத்தவன் போலையாடா இந்த ஒன்னே சொல்ல தம்பி வர சொன்ன நீ கோவப்படாதுண்ணே
நீ தூங்கு சாமி உன்னை நான் எழுப்ப மாட்டேன் பெரிய ஆளுகளை நான் எழுப்புறது இல்லை நீ படுத்துக்க ஏன்னா அடிய பிள்ளை கூட்டி வந்து அடிய இப்ப எவன் எந்த பொந்துல வர்றானே தெரிய மாட்டேங்குது நீ உட்காரு சாமி நீ உட்காரு வயசு பிள்ளைல உங்களுக்குறது இல்ல இருடா ஊதுவடா போடுறா ஏய் இருடா ஆளு தெரியாம சொன்னா கேட்க மாட்டாங்க ஆமா என்ன காரணம் அதுதான் காரணம் அதுதான் காரணம் எது காரணம் ஆர்வ கோளாறு இல்ல ஆர்வ கோளாறுல இருக்கட்டுமியா சரி பொண்ணுல இப்ப நாடத்துக்கு வர்றான் ஆமா வர்ற வழியில தம்பி இந்த ஊருக்கு எப்படா போகணும் இது வல்லக்கொன்பட்டியா ஆமா வல்லக்கொன்பட்டி சரி இப்ப இந்த ஊருக்கு எப்படா போகணும் அட்ரஸ் தெரியல கேட்டேன் எந்த வழியா போகணும் ஒருத்தர் ரோட்ல அடுத்தது தெரியாம கேட்டேன்டா அவன் சொன்னேன் அண்ணே இந்த மாதிரி ரோட்டு வழியா போனேன் அந்த ஊர் வந்துரும்னே ஐயோ அவன் சொன்னதை பத்தியா இல்லையா இந்த ஊருக்கு எங்கடா போகணும்னு எந்த வழியடா போகணுங்கிற இந்த ரோட்லயே அப்ப வந்துரும் ஊரு வந்துரும் நான் எங்கடா ரோட்டுலயே இங்கிட்டு பாக்குறதா உள்ள வடிக்குதா வெளியே வடிக்குதா ரேடியா நான் ரேடியோவை எதிர்பார்த்துக்கிட்டே வர்ற மாதிரி ஆயி போச்சு ஏன்னா இப்ப உள்ள பிள்ளைகிட்ட பேச முடியல ஒண்ணு இல்ல வீட்டுல பெத்த தாய் இப்ப கஷ்டப்பட்டு நம்ம படிக்காட்டியும் நம்ம பிள்ளை குட்டியை படிக்கணும்னு கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க சரி இவன் 1வது 2வது 3வது 4வது வரைக்கும் ஒழுங்கா போயிருவேன் சரி 5வது போனோன்னு அவங்களுக்கு எப்படித்தான் விறுவிறுன்னு இருக்கும் போனோ தெரியல வீட்டுல பெத்த தாயை கண்டா பிடிக்காது பெத்த தகப்பனை கண்டா பிடிக்காது அண்ணனை கண்டா பிடிக்காது அக்காளை கண்டா பிடிக்காது யார பார்த்தாலும் எரிஞ்சு விழுவேன் அப்படியா என்ன காரணம் அந்த 4 வயசுல 5வது போயிருவேன் சரி எப்படி ஒரு 5வது போயிருவேன் 5வது போனோன்னு டக்குன்னு லீவா போடுவேன் நல்லா தான் பள்ளிக்கூடம் போயிட்டு இருப்பேன் டக்குன்னு லீவா போட்டோன்னு ஏன்டா பள்ளிக்கூடம் போலன்னு வீட்டுல பெத்த தாய் எப்ப கேட்பேன் பெத்த தாய் எப்படி திரும்ப மூஞ்சியா காட்டுவாங்க என்ன இப்படியே தான் சிலிப்பியான் ஒன்னும் இருக்காது ஒன்றே இருக்காது இப்படியே தான் சிலிப்பியான் அப்புறம் ஏன்டா பிள்ளை கோவமா இருப்பேன் போல ஒரு வேலை என்னத்த கேட்கிறோம் அப்புறம் கேட்டுக்கோம்னு பேசாம விடுவாங்க சரி ஒரு அரை மணி நேரம் சென்று கோவம் பொறுக்க முடியாம டேய் இங்க வா ஏன்டா பள்ளிக்கூடம் போல சரி நான் போல உனக்கு ரெண்டாவது ட்ரிப்பு சரி அடுத்து அப்பா வருவாரு அப்பா வந்து கேட்பாரு என்ன தாய் கேட்டதுன்னு சொல்லலையே சரி தகப்ப வந்து கேட்பாரு அவருக்காவது பயந்து சொல்லுவேன் வாடா ஏன்டா பள்ளிக்கூடம் போலன்னு நெஞ்சு நிமித்திட்டு கேட்பாரு உனக்கு என்ன போ இப்படி அவர்கிட்டையும் பொறுத்து பார்ப்பேன் பல்லாருன்னு ஒரு இழுத்து இங்க வாடா ஏன்டா பள்ளிக்கூடம் போல டீச்சர் அடிச்சாளா இல்ல சார் திட்டினாரா இல்ல ஏண்டா உடம்பு சரியில்லையா இல்ல சொல்றா முடியல கூட ஊசி போட்டு விடுறேன் சரி இல்ல ஏன்டா பள்ளிக்கூடத்துல பயலு அடிச்சாங்களா இல்ல அப்புறம் என்னதான் காரணமா அப்புறம் ஏன்டா பள்ளிக்கூடம் போல என் ஆளு வரல நான் பள்ளிக்கூடம் போல என்னடா 5வது வெடிப்பே அவனுக்கு ஆளு இப்ப 5வதுல அவன் பாத்தீங்கன்னா ஒருத்தன் இப்படிதான் பேசிட்டு இருக்கிறான் சரி என் பையன் வந்து சொல்றேன் 3வது ஒரு இந்த தட்டுக்கிட பையன் அவன் கையில பச்சை குத்திருக்கா லெட்ல பச்சை குத்திருக்கா பிரியா ஐயோ பிரியா ஆமா பிரியாணி எழுதிருக்கிறேன் கையில சரி என்னடா பிரியாணி எழுதிருக்கிற இல்ல அவன் பல்லு மசிரே ஒழுங்கா முளைக்கல பப்புன்னு இருக்குது அவன் பேசுற அப்பா விதும்புது ஐயோ விதும்புது அடால என்ன வெளுத்து வாங்க வைக்கிறாளுக்கு ஐடியா பண்றானு தெரியல அப்பா ஏதோ ஒண்ணா போட்டான சுரையா முதக்க 3 வயசுல அவன் பழுக்க ஆரம்பிச்சுட்டேன் இப்போ உள்ள நம்ப முடியல நீ என்ன பண்ணியா அதான் செய்யறேன் அதேதான் செய்யறாங்க இப்ப இல்ல நான் என்னடா செஞ்சேன் நான் எதுவுமே செய்யாம செஞ்சுக்கிறீங்க பால்வாடி டீச்சரே சைட் அடிச்சால தடி வம்ப கட்டுறாங்களே எப்ப இதெல்லாம் கட் பண்ணி போடுப்பா என்னைய பார்த்தா எப்படி தெரியுது ஏன்னா இப்ப உள்ள பல காலகட்டம் அது மாதிரி மாறிடுச்சு சரி இப்ப 1வது படிக்கல அதே மாதிரி அந்த காலத்துல பாட்டு அது மாதிரி வந்துச்சு ஆமா எப்படி பாட்டு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா எப்படி மலர்ந்து மலராத பாவி மலர் போல விழியும் இடி வண்ணமே இப்படி எல்லாம் பாட்டு இருந்துச்சு இப்ப வந்து பாட்டு வந்திருக்கு பாரு பாடு இந்த பாட்டு கட்டினா நீங்க எல்லாம் தேனு பாய் உங்க கண்ணு காதுல இந்த பாட்டு போடு என் மயன் வந்து தூக்கிட்டு இருக்கிறேன் எழுப்பி விட்டு பாடினேன் பாரு எப்படி 36 பாட்டு அது என் மய அப்படித்தாட்ட பாடுறியா தூங்கி எடுக்கிற எழுப்பி நான் பாட்டு பாடட்டுமான்னு கேட்க நம்ம உள்ள நாடகத்துக்கு போற நம்மளும் நம்ம பிள்ளை பாடும் நினைச்சு அவன் எப்படி பாடலாக்குறேன் 36 எப்படி இருக்கு ஒரு மனுஷன் ஆர்வ கோளாறுல பாடினா எப்படியா இருக்கு கற்பனை பண்ணி பாருங்க சரி எப்படி இருக்கு தூக்க கலத்தை வச்ச ஒரு ரூபாய்க்கு போட ஓடிக்காத்தோட ஏன்னா புள்ள வேலை அது மாதிரி காலகட்டம் அது மாதிரி மாறிட்டு போயிட்டு இருக்கு எத்தனையோ பாடல் வந்தாலும் காலத்தில் அறியாத பாடல் அத்தனை பாடல் இருந்தாலும் ஏன்னா மண்ணில் இருப்பது கொஞ்சம் காலம் அதுல எத்தனை இனிமையான படம் கண்ணதாசன் எல்லாம் எழுதி வச்சிருக்க பாடலாம் பாத்தீங்கன்னா கேட்க இனிமையா இருக்குது வரிகள் எதையுமே படிச்சு பார்த்தா தெரியும் அவர் புக்கை வாங்கி படிச்சோம்னா வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கிறதெல்லாம் தெரியும் தத்துவ பாடல் ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை வளர்றதும் வளர்ந்து வந்து மேல போய் இருக்கிறதோ எல்லாம் யார் கையில இருக்குது பெத்த தாய் தப்பன் கையில தான் இருக்குது சரி என்ன எங்க இப்ப தாய் தப்பனை மதிக்கிறேன் தாயை கண்டா எரிஞ்சு விடுகிறேன் தகப்பனை கண்டா கல்ல விட்டு எறிகிறேன் காலகட்டம் அது மாதிரி போனாலும் போயிட்டு போது வந்தமா சுருக்கு போட்டமா போனமான்னு இருக்க கருத்துக்காக இந்த ஊரை பக்கமா எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் அத்தை மக உன்ன நினைச்சு
அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டு அழகே பொண்ண பார்த்ததுமே அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே அத்தனையும் மறந்து விட்டேன் அழகே பொண்ண பார்த்ததுமே அடியந்துதமே அடி அந்துதமே கொண்டனமே நாம் இல்ல செய்தி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணு வரவில்லை அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே குயில் கத்தும் தோப்புக்குள்ள குரு குருன்னு பார்க்கையில மனசுக்குள்ள கொடுச பண்ணு மடமடன்னு சரிகிறையா வெயில் வரும் நேரத்தில மொட்டை மாடி வடகம் போல நீயமில்லா நேரத்தில நினைப்பு மட்டும் காய்கிறையா கண்ணால வெள்ள விரிச்சு தன்னால பொல்லம்ப வச்ச உன்னோட மனசுக்குள்ள பொல்லாத காதல வச்ச மாமாக ஆனா கூட மாமான காத்திருப்பேன் தனனா பாடி தவடிய போட்டிருப்பேன் பூத்திருப்பேன் அத்த மக ஒன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்னை பார்த்ததுமே பாட புரியாமோ தலைகீழாக தாலி கொண்டு வாங்கி வச்சு தை மாசம் தேடி கட்டு காத்திருக்கு காவலுக்கும் நாயிருக்கு நீ நான் சேர்ந்திருக்க எந்த ராபுதவம் இருக்கு அன்னாட காட்சிய போல் நடத்த செலவழிச்சு மலையில நான் நனைஞ்சு பூமி கொட பிடிச்சு வெள்ளாவி துணியாட்டோ உள்ளதையே மனசு அடியே புரிச்சு என்னைய நீ கொடுத்து நாள் குறிச்சு அவன் மைய உன்ன நினைச்சு வழிக மட்டும் தலையில் வச்சு அத்த பொண்ண பார்த்த நிமிஷம் அத்தனையும் மறந்துருச்சு மச்சானே ஆசை வச்சேடி மச்சானே ஆசை வச்சேடி நாவல்ல சரி சொல்ல ஒரு வார்த்தை ஒண்ணும் வரவில்லை அத்த மக உன்ன நினைச்சு அழகு கவிதை ஒண்ணு படிச்சு அத்தனையும் மறந்து போட்டு அழகே பண்ண பார்த்ததுமே மற்றும் எண்ணரூபா பொன்னர்மா கூடிய புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை வட்டம் வேலூர் கிராமம் வல்லக்கோன்பட்டி அமைந்து அருள்பாலித்து பெறும் அருள்மிகு ஸ்ரீ முருகன் ஸ்ரீ பட்டவன் ஆலயம் 97வது வருடம் கழித்து மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெறும் அரியக்கோணார் பண்ணை மற்றும் சார்பாக சுப்பையா கோபால் முருகன் ஆண்டியப்பன் சார்பாக இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் விரங்க மேடையிலே அன்புடையர் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 7ஆம் நாள் 23/9/2024 திங்கட்கிழமை அன்று இரவு 10 மணி அளவில் கோவில் அமைந்துள்ள சிங்கார வண்ண கலையரங்கில் அரியக்கோணார் பண்ணை குல்லாய் பண்ணை வெள்ளக்கோன்பட்டி கல்லர் கரை சேதுராப்பட்டி மற்றும் கிராம பொதுமக்கள் முன்னிலையில் இன்றைய தினம் நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ பாண்டிச்சாமி என்று சொல்லக்கூடிய வெள்ளையம்மாள் வெள்ளச்சாமி காதல் காவிய நாடகம் நடைபெறும். இதுல பங்கு பெறும் நடிகர்கள் தமிழகத்தின் தனக்கென ஒரு படம் கொண்டு வெற்றிமுரசு கொட்டி வரும் நாடக உலகின் நவரச நாயகன் எங்களது வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரங்கள் அவருக்கு ஒரு படம் கொண்டு வெற்றிமுரசு கொட்டி வரும் பிபி வேங்கை கருப்பையா அவர்கள் உங்களுடைய வெள்ளச்சாமியை நடித்து உங்கள் அன்பது பேரை காத்துக் கொண்டிருக்கின்றார். செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவபுரத்தவ கொழுந்தே என்னை என்று சீருடல் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே. அதுக்கடுத்து நவரசனாகி இவங்களுக்காண்டி பாட்டுக்காண்டி இவங்களாம் சொல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை சகோதரி அருமை மனைவியை சேர்ந்த எங்களது யூடியூப் சேனல் சுபாசினிய பிரபுடையிலே வெள்ளமான அடித்து உங்கள் அன்பது பேரை காத்துக் கொண்டிருக்கின்றார். செந்தூர் முருகன் கோவிலிலே ஒரு செய்தியா கேட்டேன்
வசன புயல் அருமை சகோதரர் மதிக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா எங்களது திருச்சியை சேர்ந்த கேப்டன் பிரபாகரன் வெங்கமணியிலே சேதுபதியாக மற்றும் பாண்டியவனியாக நடித்து நண்பர்கள் பேரை காத்துக் கொண்டிருக்கின்றார். என்னருகில் நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உன்னருகில் நான் இருந்தால் உலகமெல்லாம் மாறுவதே. என்னருகில் நீ இருந்தால் இயற்கை எல்லாம் சுழலுவதே, உள்ளணிகள் நான் இருந்தால் உலகமெல்லாம் மாறுவதே. ஆ ஓ அதுக்கு அடுத்தபடியாக உங்களை எல்லாம் சிறுகி வைக்கும் சிந்தனைக்கூடிய மதிக்கக்கூடிய அருமை என்ன பாசத்தை என்று மறவாத பொன்னமராதி அருகமுள்ள நகரப்பட்டியைச் சேர்ந்த எங்களது மணிகண்டன் விருங்கும்படியிலே ஜல்லிக்கட்டு கழகம் மற்றும் பல படங்கள் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். ஆறுமணி கலரசு ஆறுமணி சக்கரவர்த்தி இசை மேதை செல்லக்கூடிய மதிக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணா கோவில்பட்டி நாடக நடிகர் சங்கத்தின் உறுப்பினருமான எங்களது எஸ்.ஏ. ஜெயச்சந்திரன் அவர்கள் விருங்கும்படியிலே ஆறுமணி மற்றும் பின் பாடல்கள். மணிக்குயில் இசைக்குதடி, இளமனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளக்குருவிகள் பறந்ததடி, அடிமானே மயங்குவதேனோ, உடைத்தானே உருகுவதேனோ, ஈழம் காற்று கைகள் வீசுவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, இளமனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளக்குருவிகள் பறந்ததடி. கட்டழகு தோட்டங்கள் தான் கல்வன் மகள் நானம்மா, சிட்டு விழி சேதி சொல்ல அந்த சுகம் வேணம்மா. கட்டழகு தோட்டங்கள் தான் கல்வன் மகள் நானம்மா, சிட்டு விழி சேதி சொல்ல அந்த சுகம் வேணம்மா. பட்டமிட்டு வாழும் வாழ்க்கை என்று வந்து கூடும், சட்டதிட்டம் ஏதும் பிள்ளாய் பிள்ளை குடம் நாடும், ஊர்வலம் போகும் கார்காலமேகும், ஊர்வலம் நாளும் தான் இளம் காற்றை கைகள் வீசுவா, இதம் வீடும் கதைகள் பேசவா. மணிக்குயில் இசைக்குதடி, இளமனமதில் மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளக்குருவிகள் பறந்ததடி. ஆற்றிடீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நெற்று வந்த காற்றை போலே நெஞ்சமிட்டு போனதா. ஆற்றிடீரில் ஆட்டம் போட்டு ஆடி வந்த நாட்களும் நெற்று வந்த காற்றை போலே நெஞ்சமிட்டு போனதா. அந்தி வந்து சேர்ந்த வீட்டு நான் முடிந்து போனதா. சந்தன பாசமின்றி காய்ந்த பின் போயும் ஊர்கோலம் போதும் கார்காலமேதும், ஊர்கோலம் நாளும் தான் இளம் காற்றே கைகள் வீசுவா, இதம் தேடும் கதைகள் பேசவா. குயில் இசைக்குதடி, இளமனமது மயங்குதடி, சிறகுகள் விரிந்ததடி, இளக்குருவிகள் பறந்ததடி. இந்த தயவுசெய்து தூரம் எழுப்பிடுங்க, சாமி அடிக்க போறோம், போட்டு மிதிச்சு விட்டா கேள்வி கேட்பாடு கிடையாது. நான் போனாலுமே வெள்ளச்சாமி வெளியே வந்துருவாரு, எல்லாத்தையும் எழுப்பிடுங்க எழுப்பிடுமா எழுப்பிடுமா. வெள்ளச்சாமியா அவங்க அப்பா சேர்த்து வர மாட்டாரா? அவரெல்லாம் இன்னைக்கு செத்துட்டார். சோ மலங்கிட்டாரா? வருவாரியா? நியாய கோபப்படுறேன். அதுக்கு அடுத்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க பத்துவான் கோடெடுக்கும் என்று சொல்லக்கூடிய பாசத்தை என்று மறவாத அருமை அப்பா எங்களது மாண்டராம்பட்டியை சேர்ந்த விக்க 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 முருகேசன் அவர்கள் முருகேசன் அவர்கள் முருகேசன் அவர்கள் மிருதங்க 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 டோலக் டோலக் டோலக்.
போடு 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 மாட்டு தள்ளிப்பா என்ன எதிர்பார்க்கிறேன் உன்ட்ட கட்டையெல்லாம் உடையணும் இப்படி காசிக்கணும் மட்டீர் 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 அட்டே பாடு உள்ள தொட்டிய நோட்டு அப்படி இதுதான் எதிர்பார்த்தேன் போடு போடு குத்து அமுக்கு எல்லா மைக்கும் கொண்டு வைக்காத வாசிக்க முடியாது தள்ளி வையா அன்றொரு சக்கரவர்த்தி இசை மேதை சொல்லக்கூடிய மதிப்புரிய அருமை சகோதரன் எங்களது பல்லாடு கையாட்டியை சேர்ந்த பாசத்தை என்று மறவாத அருமை என்ன எங்களது சொட்டமுத்தன் என்ற பாடம் பல பட்டங்களை பெற்று வரும் எங்களது சிரிப்பழகன் சிரிப்பழகன் சொல்ல வந்தையா இல்லையா மாமா நான் ஒன்னு சொல்லுவேண்ணா அவரே ஆத்தாடி எங்கடா கொண்டு எங்கடா எழுத்துறிய சாமி அருமை மாமா எங்களது விரங்கு மடையிலே தனபால் அவர்கள் மடையிலே ஆல்ரவுண்டை இசைப்பார் போடியா போடு போடா வணக்கம். அதுக்கு சிறந்த முறையில் ஒரு நாடகத்தை தாய்ந்த விளங்கக்கூடிய தாள மாஸ்டர்மான எங்களது
அருமையண்ணா விழுப்புரத்தை சேர்ந்த ஏ முத்துக்குமார் அவர்கள் உங்களை தாளத்தை இசைப்பார். அருமையான ஒரு வாசிப்பு அன்பன் அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அதுக்கடுத்து வண்ணவன சினவைப்பு RS பிரபாகரன் சின் கம்பெனி மற்றும் VPK சின் கம்பெனி கலை குடும்பம் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு அதுக்கடுத்தபடியாக நாங்கள் மெதுவாக பேசினாலும் உங்கள் காதலுக்கு தெக்க தெளிவாக சிறந்த முறையில் ஒளி ஆண்மொழி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ், இருப்பிடம் கொடும்பாளூர் சத்திரம், உரிமை மணி ஸ்ரீ பழனியப்பா சவுண்ட் சர்வீஸ் பழனியப்பா. ஒரு அருமையான ஒரு கொட்டகை அமைத்து அன்பு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டோடு ஆடல் அழகி அழகி அப்படியே சுந்தரி சுந்தரி புதுக்கோட சிட்டு சிட்டு நடன தாரகை தாரகை நடன லக்மா படுத்த 10 மணி 10 மணியா 10 மணி மேல ஆயிருச்சு. அருமை சகோதரி எங்களது பேர் என்ன? பேர் என்ன? பேர் எங்களே கேக்குற பேர் என்னன்னு? போதும் என்று சொல்லக்கூடிய போதும் பொண்ணு போதுமா? போதும் பொண்ணு போதும் 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 பண்ணு போதும் பண்ணு அவர்கள் உங்களை டான்ஸ் ஆட பல படங்கள் நடிக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஆடி முள்ள ராசாத்தி வாங்கி வந்தே ரோசாப்பு, நான் வாங்கி வந்தே ரோசாப்பு, ஊட்டியில வாங்கினது வாங்க மாட்டேன்னு சொல்லாதடி, ஏன் வலிக்குது என் மனசு படமே வாங்கிக்கடி, என் கிளியே ராசாத்தி வாடி உள்ள அதிக வாடி உள்ள ராசாத்தி வாங்கி வந்தே ரோசாப்பு. அதனைத் தொடர்ந்து அது சமயம் பக்தரோடிகளும் பொதுமக்களும் தரலாக பிரகதிந்து நாடகத்தினை கண்டளிக்குமாறு உங்கள் அன்போடு அழைக்கின்றார்கள். இப்படிக்கு என்ன நீ குழப்பி விடுறேன். அருமை அன்போடு அழைக்கின்றார்கள். இப்படிக்கு அரியக்கோனார் மற்றும் அரியக்கோனார் பண்ணை, குள்ளாய் பண்ணை, வள்ளக்கோன்பட்டி, வடக்கி வீடு, கல்லர் கரை, சேதுராப்பட்டி மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக வருகை உங்கள் அன்போடு வரவேற்று நாடகத்தினை கண்டளிக்குமாறு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறார்கள். இப்படிக்கு விழா கண்டல் சார்பாக நன்றி நன்றி வணக்கம் தெரிவித்துக் கொண்டோடு மற்றும் உங்கள் முன் சின்ன சிறப்பாக நடத்தி கொண்டிருப்பது புத்தானத்தை சேர்ந்த SP சரத்குமார் பப்னாகும் பல படங்கள் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறேன். நான் தவறாக பேசியிருந்தாலும் தாங்கள் குழந்தைகளை எவ்வாறு ஆதரிப்பீர்களோ அதுபோல என்னை சார்ந்த அடிகளையும் ஆதரித்து விடுகிற வரைக்கும் நல்ல ஆசை வழங்குமாறு உங்கள் இருபாதம் தொட்டு கதைப்பணியை துவங்குகின்றோம். மற்றும் உள்நாடு மற்றும் வெளிநாடு முதற்கொண்டு எல்லாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் எங்களது VSK யூடியூப் சேனல் லைவ் சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நல்லா உட்காந்து எடுங்க. பின்னாடி இருக்கிற கூட்டத்துக்கு தெரியலையா, கொஞ்சம் நீங்கள் மறைச்சிக்காதிய பாவம். உனக்கு இருக்கிற நேரம் ஒரு சொட்டை கிடக்குது, கீழே உட்காந்துக்க. அப்பப்போ உட்காந்துக்க சாமி. சுந்தரம் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி. ஹலோ, முதலாக இந்த மேடையில் நம்ம முருகனுக்கு ஒரு நன்றியான ஒரு விஷயத்த அத்தனை உள்ளத்துக்கு சாப்பாடு போட்டு எங்களுக்கு அன்பாக பார்த்து பண்ணி முதல்ல இந்த நாடகத்துக்கு சிறப்பாக பேர் என்ன சரத்குமாருக்கு ஒரு 51 ரூபாய அன்பளிப்பு அழுத்து மறுபடியும் இதே மேடையில் திருப்பி வரணும். அந்த விஷயம் எங்களுக்கு ரொம்ப அன்பாக இருக்கணும். எங்கள் கோவிந்தராஜ் வருவார், அதை இல்லாமல் ராஜகோவில் வருவார், ஒரு பாட்டு பாடுவார், கண்டிப்பாக வருவார். அவருக்கு ஒரு பாட்டு பாடுவார். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க நம்ம மக்கள் எல்லாமே சேர்ந்துருக்கணும். அதை சார்ந்த மாதிரி யாரும் வருத்தம் இல்லாமல், வேகம் இல்லாமல், கோபம் இல்லாமல் நம்ம அன்பாக தயவு செஞ்சு நம்மளுக்கு முருகனுக்கு ஒரு சரியான ஒரு செயலை பார்த்து பண்ணி கொடுத்த சரத்குமார் பப்பனுக்கு 51 ரூபா அன்பளிப்பு கொடுத்து முத்துக்கு முத்தாக அந்த பாட்டை நீங்கள் பாடும் மாதிரி உங்களை அன்போட கேட்டுக்கொள்கிறோம். நன்றியா, நன்றி. நீங்கள் பிரபல இடத்துக்கு நீங்கள் போகணும். இதே மாதிரி இந்த இடம் மாதிரி இவ்வளவு விரிவாக்கமாக இருக்கணும். இடையில சொட்டை கிடக்கிற மாதிரி இல்லை, சொட்டைக்கிறது இந்த தடவை முதல்ல பிற வரும்போது நிறையா கூட்டம் வரும். சரி, நிறையா கூடுற மாதிரி நம்ம முருகன் வாசலில் வரும்.
அதுக்காக நீங்க நான் வருத்தப்படாம தொழில் பண்ணிடுறேன். அந்த அதை மட்டும் நீங்க செய்யணுங்க. கண்டிப்பா நான் செஞ்சிடறேன். பார்த்து பொறுமையா போய் உட்காருப்பா. அன்பளிப்பு கொடுத்து அப்பா அவர்களுக்கும் நம்ம மறந்த நன்றி சாமி. அடுத்து ராஜாவளை கூட்டு ஒரு பாட்டு பாட சொல்லுங்க. ஐயா ஐயா வருவார் வந்தோடனே பாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஐயா சொன்ன மாதிரி விடிகிற குழி எப்படியும் எல்லாத்தையும் பாட வச்சிருவோம் ஐயா. சார் ரொம்ப சந்தோஷம். பார்த்து போய் உட்காரியா, வயர் இருக்குது. முத்துக்கு முத்தாக பாடும்படி கேட்டுக்கொள்கிறோம். முத்துக்கு முத்தாக பாடுனே. பாடல்னா அறுவல் எடுத்து வெட்டுங்கிறாரா? பாடலைன்னா அமிர்த்தேன். கொடுத்த காசுக்கு நீ உழைக்கணும். முருகன் கோயிலுங்கிற முழுக்க முழுக்க உட்காந்துருக்கிறேன். முருகன் கோயிலுங்கிற முழுக்க முழுக்க உட்காந்துருக்கிறேன். ரொம்ப அங்கே தண்ணி ஊத்துனாங்களா இல்லை உனக்கு ஊத்துனாங்களா? இருக்கட்டும். இருக்கட்டும். சரி, அவங்க விருப்பத்துக்காகவே அந்த பாடலை பாடிட்டு சரி உள்ள போயிருவோம். அப்படிங்கிற கருத்துனால நான் என்னடாவன்றன்னு யோசிச்சேன். யாவது கொடுத்து அன்பு கொடுத்து வேறுபடுத்தி அன்பு அப்பர்களுக்கு மறந்த நன்றி வணங்கி தெரிவித்துக் கொண்டோடு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒண்ணாக நாங்கள் அன்பால இணைந்து வந்தோ கண்ணுக்குள் கண்ணாக முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து கொண்டோம் கண்ணுக்கு கண்ணாக நாங்கள் அல்மாலை இணைந்து கொண்டோம் ஒன்றுக்குள் ஒன்றாக முத்துக்கு முத்தாக கேட்ட தம்பி ஒரு வார்த்தை அறிந்ததில்லை. தாயாரும் பழித்ததில்லை, தம்பி முகம் அறிந்ததில்லை. தாலாட்ட கேட்ட தம்பி ஒரு பாட்டும் அறிந்ததில்லை. தானாக படித்து வந்தான் தங்கமென வளர்ந்த தம்பி. தானாக படித்து வந்தாய் தங்கமென இளைய தம்பி. தள்ளாடு வயதினிலே வாழுகின்றேன் அவனை நம்பி. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி இறந்து வந்தோம் கண்ணுக்கு ஒன்றாக அன்பாக இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையில் வேதம் என்னும் தம்பி உள்ளோம். என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளோம். அண்ணன் என்ன வந்த உள்ளோம் தெய்வம் என காவல் கொள்ளும். சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை. ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் பிரிவு இல்லை. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் வண்ணாக அன்பால் இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டகம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையில் காணாத இன்பமடா நாடுகள் மண்டகம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ரோஜாவின் இதழ்களை போல் இராத வாசமாடா. ரோஜாவின் இதழ்களை போல் இராத வாசமாடா. நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா. முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்குள் ஒன்றாக அன்பால இணைந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக. முத்துக்கு முத்தாக. நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.